friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டிஃபன் ஐட்டம். இத வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆவோ இல்லனா நைட் டின்னர் ஆவோ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம எப்பவுமே இட்லி, தோசை, உப்புமா அந்த மாதிரி பண்றோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃபரண்டான ரெசிபி. அது என்னன்னா நம்ம சேமியாவை வச்சு ஒரு இட்லி தான் நம்ம பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சேமியா இட்லிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ அளவு வறுத்த சேமியா எடுத்து வச்சிருக்கேன். வறுத்த சேமியா தான் எடுக்கணும்னு கிடையாது, எந்த சேமியானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். 3 தேங்காவை இந்த மாதிரி திருகி வச்சிருக்கேன். 50 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காயட்டும். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1/2 ஸ்பூன் கடுகை நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு 1 நிமிஷம் வறுபடட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு 1 நிமிஷம் வரைக்கும் வறுபடட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும்னு ரேஷியோ கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கிலோ அளவு சேமியாவை இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து பாம்பினோ ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த சேமியானாலும் எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் சேமியா தான் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு 2 நிமிஷம் அளவு நீங்கள் அந்த சேமியாவை வறுப்பட்டால் போதும். இப்போ வந்து ரோஸ்டட் சேமியாவாக எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த சூடு மட்டும் ஏறினா போதும், ரொம்ப நேரம் வறுப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 50 கிராம் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நம்ம அதையும் கொஞ்சம் 1 நிமிஷம் அளவு வறுத்து விட்டுடலாம். வறுத்து விட்டு இப்போது சேமியாவையும் ரவையும் நல்லா நம்ம கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்போ ரெண்டுமே சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக வறுபடணும் அப்படின்லாம் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா போதும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவு இதை நீங்கள் விட்டுருங்க, ஆறட்டும். சூடோடு நம்ம தயிர் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து 3 தேங்காய் பத்தையை திருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் கேரட் கூட திருவி நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப புளிப்பான தயிர் எடுத்திங்கன்னா உங்கள் இட்லியும் ரொம்ப புளிப்பாக வரும். அதனால் புளிப்பான தயிர் எடுக்காதீங்க, புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து இட்லி மாவு எப்படி நம்ம எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இட்லி மாவு நீங்கள் மாவு கலந்து வைப்பீங்களோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம இதை கலந்து வைக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு வந்து 10 தான் இப்போ பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி மாவு எப்படி நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டு இட்லி தட்டில் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம இட்லி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேகணும்லாம் கிடையாது, ஒரு 15 நிமிஷம் போதும். இப்போ எல்லா மாவையும் நான் வந்து இட்லி தட்டில் ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்ம எப்போவுமே வந்து பசங்க வந்து இட்லினாவே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நெய் வாசனத்தோட அந்த முந்திரி பருப்பு, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நடுவில் அது கடிப்படும் போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வேணால் ஒரு டூத் பிக் கூட வச்சுட்டு நீங்கள் குத்தி பார்க்கலாம். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் கைகளாலே எடுத்தாலே அவ்வளோ சூப்பராக வந்துடும், ஒட்டாமல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக பசங்கள்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிட்டிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், சேமியா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.